எங்க இருக்க? ஸ்கூல் போன பையன் வீட்டுக்கு வரவே இல்ல. ஸ்கூல்ல கூப்பிட்டு கேட்டா அவன் எங்கேயோ கிளம்பிட்டேன்னு சொல்றான். ரொம்ப பயமா இருக்கு. உடனே வீட்டுக்கு வா. அம்மா நீங்க பயப்படாதீங்கம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கேன், இதோ வந்துடுறேன். சரண்யா, என்னாச்சு? ஏய் தம்பி வேற காணுமாமா, வா போலாம். மா தம்பி எங்க? டேய் என்னடா ஆச்சு? எங்கடா போன? உனக்கு காணோம்னு சொல்லி நாங்க எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? எனக்கே தெரிலக்கா. ஸ்கூலை விட்டு வெளியே வந்தேன்னா யாரோ என் பின்னாடி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. கண்ணு முடிச்சு பார்த்தா வீட்டு முன்னாடி இருக்கேன். என்ன நடந்துச்சுனே தெரிலக்கா. எனக்கு ஏதாவது ஆயிருமாக்கா? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது சாமி, பயப்படாத. அக்கா நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். என்னடி நடக்குது இங்க? ஸ்கூல் போன பையனுக்கு இதெல்லாம் நடக்கும். அதுக்குதான் யாரும் போகாத, யாருக்கு சண்டை போடாத தலைப்பாடு அடிச்சுட்டேன். ஆனா ஒண்ணுடி, நான் வாழ்றதே உனக்காக தான். ஏதோ ஆனா உங்களோடையும் பார்க்க முடியாது. மா அழாதம்மா, அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அதான் நான் இருக்கேன்ல. சரி விடு, அதான் தம்பி கிடச்சிட்டான்ல. ம். நீ பாய்கிட்ட ஹெல்ப் கேட்க போறதா நினைச்சேன். ஆனா உனக்கும் பாய்க்கும் பிரச்சனை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அது ஒரு பழைய கணக்கு. ஒருவேளை இதெல்லாம் பாய் தான் பண்ணியிருப்பாரோ? கண்டிப்பா இல்ல. அன்னைக்கு அந்த ஃபோன் கால் வரும்போது நான் பாயை பார்த்தேன். பாய் வேற யார் கூடயோ பேசிட்டு இருந்தாரு. ஸோ கண்டிப்பா அது பாய் பண்ணல. இது வேற யாரோ தான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். சரி விடு, டைம் ஆச்சு, நீ கிளம்பு.